ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி. ஜீரக சம்பா ரைஸை வச்சு பண்ணுறது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? பிரியாணிக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு லெமன் ஜூஸ் விட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 kg சிக்கனுக்கு 1 kg ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஒரு 3-4 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 5 நம்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி ஒரு 1/4 கட்டு, புதினா 1/4 கட்டு, தயிர் ஒரு 200 ml, வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம், 4 பெரிய தக்காளி அதையும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா குக்கிங் ஆயில், அப்புறம் பிரியாணிக்கு தேவையான சில்லி பவுடர் அது நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பிரியாணி ரெசிபிக்கு போயிடலாமா? முதல்ல நாம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 200 mlக்கு நான் ஆயில் விட்டுக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் 4 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா நீல வாக்கில், அதை நான் சேர்த்துக்கிறேன். ஆனியன் கூடவே நான் சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக உப்பு பார்த்தோம்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆனியன் கூடவே நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா 1/4 கட்டு புதினா, அதையும் இப்போவே சேர்த்துட்றேன். நான் ஏற்கனவே வெஜ் பிரியாணி செய்யும்போது சொல்லியிருக்கேன், எண்ணெயிலேயே புதினாவை வதக்கும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் முதல்லையே புதினாவை ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நான் எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மஞ்சள் தூளை சேர்த்துட்றேன். எண்ணெயிலேயே நம்ம மிளகாய்த்தூளை சேர்க்கும்போது கலர் நமக்கு கலர் பவுடரே தேவையில்லை, நல்ல கலர் வரும். அதுக்காக தான் நான் இப்போவே சேர்த்துட்றேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு அது மேலே எடுத்து வச்சுருக்கோமே அந்த தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை மூடி போட்டு நல்லா சிக்கனை வேக விடலாம். நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 10 மினிட்ஸ்க்கு இது நல்லா இந்த தயிர் இந்த மிக்ஸு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வேகட்டும். இப்போ நாம் இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். நடுவில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம சாதத்துக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 கிலோ அரிசி எனக்கு இந்த மாதிரி டம்ளரில் 3 வந்துச்சு. ஸோ நான் இதுக்கு 4.5 டம்ளர் தண்ணி இதில் சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. இதில் நான் இப்போது எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி அதை இதில் நான் சேர்த்துடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பின்னாடி நம்ம அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம்.
ஹை ஃப்ளேமில் நம்ம 5 மினிட்ஸ் நல்லா இதை கொதிக்க விட்டாச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் வற்றிருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நான் ஃப்ளேமை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு நல்லா கலரிடுறேன். அவ்வளோதான். சிம்லேயே வச்சு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இதை வேக வச்சு எடுத்துடலாம். இதுக்கு மேலே ஒரு வெயிட் கூட வச்சிடுறேன். பார்த்தீங்களா, ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நம்ம பிரியாணி நல்லா வெந்துடுச்சு. ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.